எங்கள் அம்மா கூலி வேலைக்கு போனாங்க. அதனால் இந்த 1000 ரூபா இருக்கிறனால அவங்கக்கிட்ட காசு கேட்குறதில்ல. பெண் குழந்தைங்களை ஆதரித்து வரும்போது ஒரு கேள்வி சில குடும்பங்கள் வருது. அது என்ன பெண் குழந்தைங்களுக்கு மட்டும், எங்களுக்கு பெண் குழந்தை இல்லை, ஆனால் ஆண் பிள்ளை இருக்கு, படிக்க வைக்கணும், எங்களுக்கு வசதி இல்லை, நாங்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது அரசு யோசிச்சு 2024 இல்லை ஆண் குழந்தைங்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம். ஆனால் அதுக்கு ஒரு கட்டாயம் என்னென்னா 6லேருந்து 12 அவங்க தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும். தமிழ் மீடியம் படிச்சிருந்தாங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக உற்சாகம் ஊட்டி அவங்களுக்கு வெறும் மேல் படிப்புன்னு சொல்லும்போது நிறைய குழந்தைங்க வெறும் கிராஜுவேட் ப்ரோக்ராம் அப்படின்னு கூட நினைக்கலாம். இது வெறும் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ன்ற டிகிரி, அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மட்டும் இல்லை, எந்த யூஜி ப்ரோக்ராம் இருந்தாலும் சரி, அது டிப்ளமா இருந்தாலும் சரி, டிகிரி இருந்தாலும் சரி, சர்டிஃபிகேட் இருந்தாலும் சரி, அதுக்கு எல்லாத்துக்கும். ஆனால் தமிழ் மீடியத்தில் அவங்க 6லேருந்து 12 படிச்சிருந்தாங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கு அந்த ஒரு 1000 ரூபாய் மாதத்துக்கு அவங்களுக்கும் டைரெக்டாக போகும். இது ஒரு முக்கியமான கருத்து என்னென்னா, புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், தமிழ் புதல்வன் திட்டமாக இருக்கட்டும், இந்த 2 திட்டத்தையும் நடுவில் யாரும் வரப்போகிற வாய்ப்பே கிடையாது. காசு நேராக அந்த குழந்தையுடைய அவங்களுடைய அக்கௌண்ட்டில் டைரெக்டாக போய் சேரும். அதனால் குழந்தைங்களுக்கு ஒரு ஓனர்ஷிப், பொறுப்பு வரும். என் பேங்க்கில் என் பணம் என் சேருது அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக நிறைய குழந்தைங்களுக்கு ஒரு பொறுப்பு, என் பணத்தை நான் எப்படி செலவழிக்கணும். ஸோ பொருளாதாரத்தையும் இன்டைரக்டாக நாங்கள் சொல்லித்தரோம் இந்த திட்டங்கள் மூலியமாக. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஓனர்ஷிப்பும் வரும்போது நிறைய குழந்தைங்க படித்து முன்னுக்கு வரும்போது கண்டிப்பாக அந்த குடும்பங்கள் முன்னேறும். குடும்பங்கள் முன்னேறிச்சுன்னா அந்த ஒரு கிராமமோ ஒரு டவுனோ ஒரு நகரமோ முன்னேறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நம்ம நகரம் மாநிலமே முன்னேறதுக்கு பல விதமான வாய்ப்புகள் உண்டு. என் பேர் ஜெயராம், நான் சிறுவாணி சாடிவேல இருக்கேன். கோவை கலைமகள் காலேஜில் 3rd இயர் பிகாம் சிஏ படிச்சுட்டு வரேன். எங்கள் அம்மா பேர் கவிதா, ஃபாரஸ்ட்டில் கூலி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பர்மனெண்டெல்லாம் கிடையாதுங்க, கூலி வேலை தான். ஒரு நாளைக்கு 380 ரூபா கூலி தாங்க. ஏன்னா நான் லீவ் போட்டு ஏதோ லீவ் உடம்பு சரியில்லாத லீவ் இருந்தாலும் நம்மளுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. அதை வச்சுட்டு தான் நான் அந்த 3 பசங்களையும் ஜமாளித்து எப்படியோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறேங்க. அப்புறம் வீக்கெண்டனா நான் இங்கே டீ கடைக்கு வேலைக்கு போயிடுவேன். வாழைக்காய் சீவுவேன். அப்புறம் ஏதாச்சும் காய்கறி வேணுன்னா வெட்டி கொடுத்துட்டு இருப்பேன். இவன் என்ற சூழ்நிலையை புரிஞ்சுட்டு நான் வேலைக்கு போறேமா அப்படிங்கிறா. வேண்டாப்பா, நீ வேலை செஞ்சுட்டே இருந்தாலும் நீ படிக்கணும், நீ படிக்காம நிறுத்தக்கூடாதுன்னு நான் சொல்வேனுங்க. ஒரு நாளைக்கு 300 ரூபா கொடுப்பாங்க, 2 நாளைக்கு 600 ரூபா. சனி ஞாயிறு மட்டும் போயிட்டு வந்துட்டே இருப்பேங்க. என் பையன் பெரிய பையன் படிச்சதுங்க, +2 முடிச்சு காலேஜே போனாங்க. 3 மாசம் இருந்தானுங்க. 3 மாசத்துக்கு அப்புறம் அவங்க அப்பா இறந்துருச்சு. அப்புறம் அங்க மாசம் 5000 பணம் கட்டணும், ஹாஸ்டல் ஃபீஸ் கட்ட முடியலைங்க. எனக்கு கலைமகள் காலேஜில் தான் தமிழ் புதல்வன் ஸ்கீம் சொன்னாங்க, அவங்களே அப்ளை பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் மாதமான 1000 ரூபா என்னோட அக்கௌண்ட்டுக்கே சேர்ந்துருங்க. இப்போ தமிழ் புதல்வன் பணம் வர்றதுனால நான் இப்போ டீ கடைக்கு வேலைக்கு போகிறத கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்கேன். நான் நிறைய ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பற்றி எனக்கு நல்லா தெரியும். எல்லா இடத்துலையுமே படிக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்கிறாங்க. அந்த சமயத்தில் இந்த தமிழ் புதல்வன் ஸ்கீம் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது எங்களை மாதிரி ஒரு கிராமத்தை பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு கல்லூரிக்கு எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எங்கள் அம்மா கூலி வேலைக்கு போனாங்க, அதனால் இந்த 1000 ரூபா இருக்கிறனால அவங்கக்கிட்ட காசு கேட்குறதில்ல. எனக்கு பிடிச்சது வாங்கி சாப்பிடுவேன், வாங்கி நோட்டை எங்கேயாச்சும் வாங்கி வச்சுக்குவேன். மாதம் 1000 ரூபாங்கிறது எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பெரிய விஷயம். அவங்களுக்கு இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் காலை வேலை சாப்பிடாம வருவாங்க. ஏன்னா 9 o'clock காலேஜ், சாப்பிடாம கூட வருவாங்க. மத்தியானம் ஒரு நேரம் சாப்பிடுவாங்க, 2:30க்கு காலேஜ் முடிஞ்சோடனே வேலைக்கு போயிடுவாங்க. என் பையன் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இவன் இப்படி ஒரு கை கால் இருந்தாலும் அவனை 3 டிகிரி நான் படிக்க வைக்கிறேன். இப்ப அவன் ஒரே டிகிரி போகுது, நான் வேலைக்கு போறேன்னு சொல்றேன் சார்.
ஆனால் நான் விட மாட்டேங்க, நீ வேலைக்கு போனாலும் இன்னமும் 2 டிகிரி படிக்கணும், நல்ல முறையாக இருக்கணும்ப்பா. அவங்கள தான் 2 பேரை படிக்க வைக்க முடியல, உன்னையவா நான் 3 டிகிரி படிக்க வைப்பேன் அப்படிங்கிற உறுதியில் அதை சொல்லிட்டு இருக்கிற கேளுங்க. இப்போ பல ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நாங்களும் படிக்கிற காலத்தில் வந்து ஒரு ஃபீஸுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அப்போ வந்து மெரிட் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு கொண்டு வருவாங்க. ஒரு பரீட்சை எழுதுகிறோம், பரீட்சை எழுதி அதை பாஸ் பண்ணி எங்களுக்கு ஒரு உதவி தொகை அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு பூரிப்பு வரும். ஏன்னா வி ஆர் சேவிங் த மணி ஃபார் த ஃபேமிலி அப்படின்ற ஒரு கருத்து ஒரு பக்கம், குடும்பத்துக்கு பெனிஃபிட் ஒரு பக்கம், ப்ளஸ் நம்மளுடைய சாமர்த்தியத்தில் நாங்கள் இதை எடுத்துருக்குறோம். எனக்கு கிடைக்கிற ஒரு உதவி தொகை இல்லை, அது எனக்கு கிடைக்கிற சன்மானம். நான் படித்து முன்னுக்கு வரேன், இந்த அரசு வந்து என்னை ரெக்கக்னைஸ் பண்ணி என்னுடைய கல்வி என்னுடைய அறிவை ரெக்கக்னைஸ் பண்ணி என்னை மேல் படிப்புக்கு கொண்டு போகிற கருத்து வருது. ஸோ இட் இஸ் நாட் எ ஸ்காலர்ஷிப், இட் இஸ் அ சப்போர்ட்.